Hello everyone, welcome to Sayaji Learning. இன்னைக்கு நம்ம ஹஃப்மேன் கோடிங் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஹஃப்மேன் கோடிங் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ACBDE அப்படின்றது தான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ என்னமோ அதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறதுலே 2 லீஸ்ட் நம்பர்ஸ் என்னமோ அதை ஆட் பண்ணி அதை நம்ம பேர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A and Cன்றதை இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ உடைய கேரக்டர்ஸ்ன்றதுனால A and Cயும் பேர் பண்ணி மேலே நம்ம ஒரு ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மேலே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து A and Cயோட சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரீயை ஃப்ரேம் பண்ணணும் பை கம்பைனிங் த 2 most least value. இங்கே 0.5 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல ஒரு ட்ரீ மாதிரி A and C வச்சு. ஸோ அதை வந்து ஒரு தனி என்டிட்டியாக நம்ம பார்க்கணும் when comparing with B, D and E. இப்போ B, D and Eயோட இந்த 0.5 கம்பேர் பண்ணும்போது B தான் வந்து நமக்கு லீஸ்ட், அடுத்தது 0.5 வருது. ஸோ அதனால இந்த ட்ரீயை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் பை கம்பைனிங் B with 0.5. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு 0.9 அப்படின்ற வேல்யூ வந்து மேலே கிடைக்குது. இப்போ அதை வந்து நம்ம D and Dயோட கம்பேர் பண்ணி இங்கே D தான் இருக்கிறதுல சின்னது E கம்பேர் பண்ணும்போதுன்றதுனால Dயை வந்து இங்கே லெஃப்ட் சைட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 0.9 கிராஃபை மர்ஜ் பண்ணிடுறோம். அண்ட் இப்போ நமக்கு 1.4 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. 1.4 விட E சின்னதுன்றதுனால இப்போ நம்ம வந்து Eயை லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த E-யையும் 1.4ஐயும் கம்பைன் பண்ணி மேலே நம்ம ஒரு பெரிய கிராஃபை ரெடி பண்ணிடுவோம். தட் இஸ் 2.3. இப்போ இருக்கிற எல்லா லெட்டர்ஸையுமே நம்ம இப்போ இந்த ஹஃப்மேன் ட்ரீல எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் கோட் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுப்போம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் 0101 நான் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் 0, ரைட் சைடில் 1 அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 2.3 லெஃப்டில் 0, ரைட்டில் 1, 1.4 லெஃப்டில் 0, ரைட்டில் 1, 0.9லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 0, 1 இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் அழகாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணிகிட்டே வந்துடணும் zeros and ones. இதுதான் நம்மளோட கோடிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் ஜஸ்ட் வந்து zeros and ones, லெஃப்டில் 0, ரைட்டில் 1 இதை தான் நம்ம வந்து பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம முடிச்ச பிறகு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு லெட்டர்ஸையும் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோட் பண்ணணும். இப்போ பாருங்க 1 அப்படின்றது தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம் இஃப் வி வாண்ட் டு கோ டு A. ஓகேங்களா? ஸோ ஏக்கு போனோம்னா நம்ம 1 1 1 1 0, ஸோ 3 1 and 1 0க்கு வரும். ஸோ நம்ம மேலே இருந்து ஏக்கு ட்ராவல்ஸ் பண்ணி போடுறோம். ஓகே, ஸோ அப்படி போடும்போது நமக்கு 1 1 1 0 வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம பிக்கு பார்க்கும்பொழுது இப்போ 2.3லேருந்து பிக்கு ட்ராவல்ஸ் பண்ண நம்ம எந்த ரூட்டில் போவோமோ அந்த கோடு எழுதணும். ஸோ 1 1 0 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியோட கோடு. இப்போ பாருங்க 1 1 0 இப்போ பியோட கோடும் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ சியோட கோட் பண்ணலாம். ஸோ 2.3லேருந்து சிக்கு எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3லேருந்து 1 1 1 1. ஸோ சியோட கோட் வந்து 1 1 1 1. ஓகே, இப்போ நம்ம டியோட கோட் பார்க்கலாம். 2.3லேருந்து டிக்கு ட்ராவல்ஸ் பண்ணோம்னா 1 and 0 அவ்வளோதான். ஸோ டியோட கோட் வந்து 1 and 0. இப்போ அடுத்தது நம்ம ஈயோட வேல்யூ பார்க்கும்போது 2.3லேருந்து ஈக்கு வர 0 அவ்வளோதான். ஸோ 0 மட்டும் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஹஃப்மேன் கோடிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.